திரு ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். சார் வணக்கம். இது ஏதோ நாயுடு அந்த பக்கம் போயிடுவாரு, நிதிஷ் பிரதமராக போறாங்க, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்துவிடும், மோடி பிரதமராக இருக்க மாட்டார், நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. ஆனா இப்போ வரைக்கும் மீட்டிங் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இன்னைக்கே உரிமை கோர போறோங்கிறாங்க, 8ஆம் தேதி பதவி ஏற்புங்கிறாங்க. முதல் கட்டமாக பாஜகவினுடைய இந்த என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இது நீடித்திருக்குமா நிலைத்திருக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஹனிமூன் காலம் முடிந்ததற்கு பின்பு அவர்களுக்குள்ள பிரச்சனை உருவாகத்தான் செய்யும். அதாவது கடந்த காலங்களிலே மாநில கட்சிகளை உடைத்து மாநில கட்சிகளை தன் பக்கமாக மாற்றுவதற்கான எத்தனையோ சதி திட்டங்களை பாஜக செய்து வெற்றியும் பெற்றிருக்கிறது. ஆனால் அவர்களின் குடுமி இன்றைக்கு 2 மாநில கட்சிகளிடத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறது. இதான் காலம். அதாவது ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் சொல்வதை போல இன்றைக்கு அவர்கள் நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் கட்டுப்பட்டவர்களாகத்தான் இந்த ஆட்சியை நடத்த முடியும் என்கிற நிலைமையை இன்றைக்கு வாக்காளர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள், காலம் உருவாக்கி இருக்கிறது. எனவே ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக இருந்தவர்கள், மாநில கட்சிகளுக்கு எதிராக இருந்தவர்கள் இன்றைக்கு கூட்டாட்சி தத்துவத்திற்குள்ளே வந்தாக வேண்டும். மாநில கட்சிகளுக்கு அவர்கள் உடன்பாடான இணக்கமான ஒரு போக்கை கையாள வேண்டும் என்கிற சூழ்நிலை வருகிற போது இது நீண்ட பயணமாக இருக்க வாய்ப்பில்லை. இந்த ஆட்சி முழுமை பெறும் என்கிற சாத்தியங்கள் மிக மிக குறைவு. அதற்கான மாற்றம் ஆட்சி கவிழும், திரும்பி எலெக்ஷன் வரும்னு எதிர்பார்க்கறீங்களா? எலெக்ஷன் வரும் நான் எதிர்பார்க்கல. ஆட்சி கவிழ்ந்து மீண்டும் இந்தியா கூட்டணிக்கான வாசல் திறக்கும் நான் நம்புறேன். சார், இந்தியா கூட்டணி இவங்களாவது 240 சீட் வச்சிருக்காங்க. இந்தியா கூட்டணியில அதிகபட்சமா காங்கிரஸ் 99 சீட் வச்சிருக்கு. அப்ப அது இன்னும் 25-30 கட்சிகளை சேர்த்து ஆட்சி அமைக்கிறதுங்கிறது அது இன்னும் கடினமா ஒண்ணு இல்லையே. இப்ப அவ்வளவு கட்சிகளை சேர்த்துதான் இந்தியா கூட்டணி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்பொழுதும் அது ஒரு இணக்கமான இதே நிதிஷும் நாயுடுவும் வச்சுதான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இரண்டுக்கும் ஒரு நுட்பமான வேறுபாடு இருக்கிறது. மாநில கட்சிகளை அரவணைத்து போகிற போக்கை இந்தியா கூட்டணி கையாண்டதுனால அந்த கூட்டணி உடையாமல் இவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறது. மாநில கட்சிகளை உடைப்பதே தங்களுடைய வேலை திட்டமாக வைத்திருக்கிறவர்களையும் மாநில கட்சிகளை அரவணைப்பவர்களையும் சமதராசில் வைத்து நம்ம நிற்க முடியாது. அதனால இந்தியா கூட்டணிக்கு மறுசுழற்சியின் முறையில இவர்களுடைய கூட்டணி உடைந்து ஒரு மறுவாய்ப்பு ஏற்படும் நான் நம்புறேன். இது நீண்ட கால பயணத்திற்கானதாக இருக்காது. முதல் கட்டம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.